10th Max exercise 1.1ல இன்னைக்கு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். Let a equal to 1, 2, 3 and b equal to x such that x is a prime number less than 10. Find a cross b and b cross a. இதில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? a கொடுத்துருக்காங்க, b வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இது? இப்போ b வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்போ a வந்து நம்மளுக்கு வந்து செட்டாக கொடுத்துட்டாங்க, b வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குங்கிறனால நம்ம முதல் அதை செட்டாக மாற்றணும். அப்போ b வந்து என்ன? x such that x is a prime number. x வந்து என்னது? ஒரு prime number. ஓகேவா? less than 10. அப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது? 1 வந்து ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. அப்போ அடுத்து என்ன இருக்குது? 2, 3, 5, 7 எழுதுவோமா? 2, 3, 5, 7. 7க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 11. அப்போ நீங்கள் ஆட் நம்பர்ஸ்க்கும் ப்ரைம் நம்பர்ஸ்க்கும் இடையில வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இதாகக்கூடாது. ஏன்னா ப்ரைம் நம்பருங்கிறது அது வந்து அதோட டேபிளில் மட்டும்தான் அது வந்து மல்டிபிள் ஆகும். இப்போ 2 பார்த்தீங்கன்னா வேறு எந்த டேபிளில் 2 வருமா? வராது. 3 வராது, 5 வராது, 7 வராது. ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா அதை வந்து டிவிசிபிள் பண்ணால் ரிமைண்டர் 1 கிடைக்கும். அதுதான் வந்து ஆட் நம்பர். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அப்போ 2, 3, 5, 7 அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 11. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? லெஸ் தேன் 10 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 7ஓட நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ பி கண்டுபிடிச்சாச்சு. ஏ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது? 1, 2, 3 கிராஸ் 2, 3, 5, 7. இப்போ வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணலாமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஒரு சில சம்மில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது வந்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ நம்ம ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். பி என்னது? 2, 3, 5, 7 கிராஸ் ஏ என்னது? 1, 2, 3. ஓகேவா? இப்போ நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி கிராஸ் ஏனா என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ நம்ம எழுதுவோமா? 2, 1, 2, 2, 2, 3. அடுத்து 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7, 3. இப்போ பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் சம்மு. நம்மளை என்னென்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் தேர்ட் சம் போகலாமா? ஓகே, நம்ம தேர்ட் சம் போகலாம். இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் வந்து என்ன இருக்குது? இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? பி கிராஸ் ஏ வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஏவும் பியும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்பவே ஈஸியான சம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக என்ன பார்ப்போம்? பி கிராஸ் ஏ அப்படின்னா பி முன்னாடி இருக்கும், ஏ அடுத்து வரும். நம்ம போன சம்லலாம் பி கிராஸ் ஏ அப்படின்னா பி ஃபஸ்ட் எழுதுவோம், ஏ அடுத்து எழுதுவோம். அப்போ பி வந்து ஃபஸ்ட் எழுதிட்டு அடுத்து ஏ செகண்ட் எழுதுவோம் இல்லையா? அப்போ இதில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ இங்கே இருக்கிறதுல டேர்ம்ஸ் ஃபுல்லுமே அதான். அப்போ ஃபஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி கொடுத்துருக்காங்க. அப்போ பி கொடுத்தா இங்கே ஃபஸ்ட்டு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ அது ஃபுல்லுமே பி தான். இதில் வந்து நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம எதை வேணாலும் எப்படினாலும் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏ எழுதுனாலும் எழுதலாம், இல்லை பி எழுதுனாலும் எழுதலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பி எழுதி காட்டுறேன்.
பி வந்து முதல் எழுதிடணும். பி வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது, -2 இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது, 0 இருக்குது, 0 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. இப்போ 2 2ஆக வர டேர்ம்ஸ்லாம் ஒரு டேர்மை அடிச்சிடணும். அப்போ மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸை எழுதிடணும். அப்போ b = -2 0 3. இதில் எல்லாமே பிக்குரிய டேர்ம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றி எழுதிடக்கூடாது. 0 -2 3 அப்படி எதுவும் எழுதிடக்கூடாது. இந்த ஆர்டர்லேயே அப்படியே எழுதிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து என்னவா இருக்கும், ஏ வந்து செகண்ட் தானே இருக்குது. அப்போ இதில் இருக்கிற செகண்ட் டேர்ம்ஸ் ஃபுல்லுமே ஏ. அப்போ என்னென்ன இருக்குது, 3 4 3 4 3 4. ஸோ இப்படி தான் இருக்குது. அப்போ இதில் வந்து ரெண்டு தடவை வர டேர்ம்ஸ் அடிச்சிடலாமா. இங்கே ஒரு 3 அடிச்சிடுறேன், அப்போ இங்கே ஒரு 4 அடிச்சிடுறேன். அப்போ மீதி என்ன இருக்குது, 3 4 இருக்குது. எக்ஸ்ட்ராவும் என்ன இருக்குது, 3 4 இருக்குது. நம்மளுக்கு ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸ் எடுத்து எழுதிடலாம். அப்போ என்ன எழுதலாம், 3 4. ஏ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்த கொஷின்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோமா. பி கிராஸ் ஏவும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம்ஸ் ஃபுல்லுமே, இப்போ இங்கே என்ன ஃபஸ்ட் டேர்ம் இருக்கோ அதில் இங்கே இருக்கிற எல்லா ஃபஸ்ட் டேர்மே அதான்.